வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன், குறிப்பாக தனுசு ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல தைரியமான முடிவு, ஒரு வளர்ச்சிகரமான ஒரு முடிவு தான் எடுக்க போகிறாங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். பெரிய மனசில் ஒரு யோசனை இருக்கும், அதெல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை நோக்கி நகரமான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். ரொம்ப நாளாக தாமதமான காரியங்கள் எல்லாம் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். புதுசாக ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களோட வார்த்தைக்கு நல்லா அதிகமான மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏதாவது ஒரு புதிய வேலையில் எந்த வழியில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள்லாம் உங்களை கொஞ்சம் கவனமாக பார்ப்பாங்க. உங்கள் மீது அவங்களுக்கு ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகலாம், தூர பயணம் தொடர்பான தகவல் தொடர்புகள்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஏதாவது மெசேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கோ அது உங்களோட எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கான முடிவு இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ட்ரெயினி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பண வருமானம் பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். அதில் எந்த ஒரு குறைவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ட்ராவல், இல்லை குடும்பத்துக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரங்களில் ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு லாப வாய்ப்பு இருந்தாலும் அது யோசனை பண்ணி இதில் பண்ணோம்னா நம்மளுக்கு வளர்ச்சி வருமா, நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தனியாக இருக்கிறவங்களுக்கு தூரத்துலேருந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு, ஒரு பேச்சு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் கோவிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் கால் தொடையில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கவனம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்களுக்கு அதிகமான வேலை சுமை இருக்கும். அதனால் உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. அது பிராணாயாமம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும், அதாவது புதன் வியாழன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போது, திங்கட்கிழமை 2ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக அந்த நாள் இருந்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை தயாரிக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு, டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.